ஸ்பெயின் நாட்டில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு வரான். அவனுடைய பெயர் சாண்டியாகோ. ஒரு அழகான மாலை நேரத்தில் ஒரு பாலடைஞ்ச சர்ச்சில் இந்த பையன் ரொம்ப அமைதியாக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இந்த பையனோட வேலை பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறது தான். அவங்க வீட்டில் இந்த பையனுக்கு கொஞ்சம் ஆடுகள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆடுகளை வளர்த்து அதன் மூலமாக இருக்கிற வருமானத்தை வச்சு தான் அந்த பையன் வாழ்ந்துக்கிட்டு வரான். இப்போ இந்த பையன் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு ஒரு கனவு வருது. அது என்னென்னா, ஈஜிப்தில் இருக்கிற பிரமிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரமிடுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய புதையல் இருக்கிறதா இந்த பையனுக்கு ஒரு கனவு வருது. இது ஒரு முறை கிடையாதுங்க, ஒவ்வொரு முறை அந்த பையன் தூங்கும் போதுமே அந்த கனவு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கனவு உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்குறாங்க. அந்த ஜோதிடர் அம்மாவுமே, ஆமாப்பா இந்த கனவு உண்மைதான், நீ போனீன்னா அந்த புதையல் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த புதையலில் 1/3 எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இந்த பையனும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். இப்போ இந்த பையனுக்கு 2 வழிகள் இருக்குது. முதல் வழி, அந்த ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். 2வது வழி, அந்த ஆடுகள் எல்லாத்தையுமே விற்றுட்டு எகிப்தை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் அந்த பயணம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அங்கே புதையல் இருக்கா இல்லையாலாம் தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கையில் அவனுடைய பயணத்தை தொடரலாம். இந்த பையன் 2வது வழியை தேர்ந்தெடுக்கிறான். அவனுடைய எல்லா ஆடுகளுமே வித்துடுறான். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவனுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறான். இப்போது இந்த பையன்கிட்ட வேறு எந்த காசுமே கிடையாது. அந்த ஆடுகளை விற்றான் பார்த்தீங்களா, அந்த காசு மட்டும்தான் இருக்குது. அது ஒரு சின்ன பையில் கட்டிக்கிட்டு ஒரு தெரு வழியே நடந்து போய்கிட்டு இருக்கிறான். அது ஒரு பெரிய மார்க்கெட்டு, நிறைய மக்கள் அங்கே வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு திருடன் வந்து இந்த பையனோட பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுறான். இப்போ அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. காசு எதுவுமே இல்லை. இப்போ திரும்ப ரிட்டர்ன் போகிறதுக்குமே காசு இல்லை. வேறு வழி இல்லாமல் அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கண்ணாடி கடையில் வேலைக்கு சேர்ந்துடுறான். அங்கே வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற வியாபாரத்தை நல்லபடியாக அதிகரித்து கொடுக்குறான். இதனால் அந்த ஓனர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. இந்த பையனுக்கு நிறைய காசுகள் கொடுக்குறாரு. அங்கேயே 1 வருஷம் வேலை செய்கிறான். நிறைய காசு சேர்ந்ததுக்கப்புறமா அந்த ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு, ஐயா என்னுடைய கனவை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன், மறுபடியும் வரும்போது சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விடை பெற்றுட்டு அவனுடைய பயணத்தை தொடர்றான். இப்போ அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நடுவில் அந்த சஹாரா பாலைவனம் இவனை வழிமறிக்குது. அவ்வளோ பெரிய பாலைவனம், உலகத்திலே மிகப்பெரிய பாலைவனம் அது. அதை கடக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. ஒரு சில நாட்களுக்கு ஒரு முறை தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவாக தான் அந்த பகுதியை கடப்பாங்க. அதன்படியே அங்கே ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு மக்கள் எல்லாரையுமே இந்த சஹாரா பாலைவனத்தை தாண்டி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசுகள் வாங்கிக்கிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பையனும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறான். இப்போ போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வழியில் ஒரு சின்ன தீவு, இப்போது கடலுக்கு நடுவில் தீவு இருக்குது பார்த்தீங்களா, அதுபோல் பாலைவனத்துக்கு நடுவுலையுமே பசுமையான தீவுகள் இருக்கும். அதுக்கு பேர் ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேயே தங்குறாங்க. இப்போ என்னாச்சுன்னா, அங்கே தங்குறது அங்கேயே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க போகிற வழியில் 2 பழங்குடி இனத்திற்கு நடுவில் பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்மளால் இதுக்கப்புறம் போக முடியாது, எப்போ அந்த சண்டை வந்து ஓயுதோ அப்போ தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ராவல் ஏஜென்சி அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பையனுக்கு வேறு வழியே இல்லாமல் அந்த சின்ன தீவுலேயே தங்க ஆரம்பிச்சிட்றான். இப்போ அந்த பையனுக்கு திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகிற மாதிரி தோணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஒயாசிஸ் சொன்ன பார்த்தீங்களா, இந்த சின்ன தீவு, இந்த பசுமை தீவில் எல்லா வளங்களுமே இருக்கும். இப்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் இந்த தீவு மேலே போட்டு இருக்கிற மாதிரி இந்த பையனுக்கு ஒரு யோசனை தோணுது. உடனே இந்த விஷயத்த அந்த தீவோட தளபதி இருப்பார் பார்த்தீங்களா, படை தளபதி, அவர்கிட்ட போய் சொல்கிறாரு. அவங்களுமே இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு எல்லா படைகளும் தயாராக வச்சுருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்தது போலவே ஒரு சில அமைப்புகள் இவங்க மேலே வந்து படையெடுத்து வராங்க. இவங்க வெற்றிகரமாக அவங்க எல்லாரையுமே தோக்கடிச்சிடுறாங்க. இப்போ அந்த ஒயாசிஸ்க்கு ஒரு தலைவர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த தலைவர் இந்த சின்ன பையனை கூப்பிட்டு அவனுக்கு அந்த படையிலே வேலை கொடுக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையன் ஒரு சில வருடங்களில் அந்த படை தளபதியாகவே உருவெடுத்துட்டான். இப்போ அந்த பையனுக்கு எல்லா விஷயங்களுமே இருக்குது. அந்த தீவுலேயே ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பெண்ணையுமே பார்க்குறான். அந்த பெண் வந்து அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க மேலே காதல் வயப்படுறான். இப்போ 2 பேரும் காதலிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பையனுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அந்த இடத்துல கிடச்சிருச்சு. ஒரு நல்ல வேலையில் இருக்கான், சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான், அவனுக்கான காதலுமே அங்கே இருக்குது. இவ்வளோ இருந்துமே அந்த பையன் அவனுடைய கனவை நோக்கி போகலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்துடுறான். இதுக்கு மத்தியில் தான் இவங்க பயணம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு மனிதரை சந்திக்கிறான்.
அந்த மனிதர் தான் இந்த பையனுக்கு அல்கெமிஸ்ட் அப்படிங்கிற ரசவாதியை பற்றி அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த அல்கெமிஸ்ட் அப்படிங்கிறவர் ஒரு மந்திரவாதி மாதிரி. அவர்கிட்ட நிறைய சக்திகள் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, எந்த ஒரு பொருளையுமே தங்கமாக மாற்றிடுவார். அதே மாதிரி அவர் ஒரு திரவம் வச்சுருப்பார். அந்த திரவத்தை மூலமாக எந்த மாதிரி வியாதிகளையுமே குணப்படுத்திடலாம். அந்த மாதிரி ஒரு அதிசய மனிதரை பற்றி இவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த பையனுமே அந்த அல்கெமிஸ்ட்டை அந்த தீவில் சந்திக்கிறான். இப்போ சந்தித்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டதுக்கப்புறமா அந்த அல்கெமிஸ்ட்டும் நானும் கூட வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலைவனத்தை கடக்கிறதுக்காக அந்த பையனுக்கு உதவி செய்கிறதா சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் இந்த பையனுக்கு 2 வழிகள் இருக்குது. முதல் வழி, அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கிற அந்த தீவிலேயே வாழ்ந்துடலாம். அப்படி இல்லைன்னா அவனுடைய கனவை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளலாம். இப்போ இந்த பையன் 2வது வழியை தேர்ந்தெடுக்கிறான். அல்கெமிஸ்ட்டும் அந்த பையன் கூட வராரு. 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அந்த தீவை விட்டுட்டு அவங்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பாலைவனத்து வழியாக 2 குதிரைகளில் போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு வழியில் அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பழங்குடி படையினர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்போது அவங்க இவங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருட்களுமே எடுத்துக்கிறாங்க. இவங்கள போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அல்கெமிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், அந்த பையன் சாதாரண பையன் கிடையாது. அந்த பையன் காற்றையே கட்டுப்படுத்திடுவான், அதே மாதிரி சூரியனையும் கட்டுப்படுத்துவான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த படைத்தளபதி இந்த பையனுக்கு 3 நாள் டைம் கொடுக்குறாரு. அந்த 3 நாளில் இந்த அல்கெமிஸ்ட் சொன்னது மாதிரி அந்த விஷயத்தை செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுடுறாரு. இந்த பையனுக்கு ஒன்றும் புரியலை. அல்கெமிஸ்ட் கிட்ட ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டு இருக்கு. 3வது நாளுமே வந்துருச்சு. 3வது நாள் எல்லாரும் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அல்கெமிஸ்ட் சொல்கிறாரு, கவலையே படாதப்பா, நீ அப்படியே அந்த பாறை மேலே மட்டும் போய் ஏறி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த பையன் அவர் சொன்னது போலவே ஒரு பாறை மேலே ஏறி நிற்கிறான். அந்த சமயம் மிகப்பெரிய மணல் புயல் வருது. அந்த மணல் புயலில் அந்த பையன் அப்படியே மறைஞ்சிட்றான். மறைஞ்சிட்டு அவங்க கேம்ப் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, கேம்போட அந்த பக்கம் தோன்ற ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. உடனே எல்லாருமே உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க. உடனே அவங்க 2 பேரையும் அங்கேருந்து விடுதலை பண்ணிடுறாங்க. போகிற வழியில் அல்கெமிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற அந்த வித்தையை பயன்படுத்தி ஒரு தங்க கட்டியை உருவாக்கி இந்த பையன்கிட்ட கொடுத்து விடுறாரு. இதை வச்சுக்கப்பா, அவனுக்கு கை செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விடுறாரு. அதுக்கப்புறம் அல்கெமிஸ்ட் அங்கேருந்து விடைபெறாரு. அவர் போகிறதுக்கு முன்னாடி இந்த பையன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறாரு. இங்கே பாருப்பா, உன் வாழ்க்கையில் இதை மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுக்க, எப்போ நீ உன்னுடைய முழு மனசோட ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்போது இந்த பிரபஞ்சமே உனக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வாழ்த்தி வழி அனுப்புகிறாரு. இப்போ அந்த பையனுமே ஒரு குதிரையில் அந்த பிரமிடை நோக்கி அவனை பயணத்தை தொடர்றான். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த பிரமிடு இருக்கிற அந்த இடத்துக்கு அந்த பையன் வந்து சேர்றான். அந்த பிரமிடு வந்து இவன் முன்னாடி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அவனுடைய கண்களில் கண்ணீர் வழி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக என்னுடைய கனவை நோக்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பிரமிடு இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறான். இப்போ அவனுடைய கனவுல ஒரு இடம் வந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிரமிடோட அடிப்பகுதி. அந்த இடத்துக்கு போயிட்டு தோண்ட ஆரம்பிக்கிறான். ரொம்ப நேரமாக தோண்டிக்கிட்டே இருக்கிறான். அவன் மனசுக்குள்ளார எப்படியாவது ஒரு புதையில எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது. கஷ்டப்பட்டு தோண்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் எவ்வளோ நேரம் தோண்டியுமே எந்த பிரயோஜனமே இல்லை. சரி, பக்கத்தில் தோண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்களில் தோண்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த புதையல் அங்கே இல்லவே இல்லை. அப்படியே தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த வழியாக ஒரு படை வீரர்கள் குழு ஒன்று வருது. அவங்க இந்த பையனை பார்த்த உடனே இவங்ககிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பையன்கிட்ட ஒரு தங்க கட்டி ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி அல்கெமிஸ்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த தங்க கட்டி மட்டும் அந்த பையன்கிட்ட இருக்குது. அதை பார்த்த உடனே இவனுடைய உருவத்துக்கும் இந்த தங்க கட்டிக்கும் சம்மந்தமே இல்லை, எங்கேயோ திருடிட்டு வந்திருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை போட்டு செமையாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் என்ன சொன்னாலுமே அவங்க நம்புறதா இல்லை. கடைசியாக சரி அவனை விடுப்பா, செத்து போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க கட்டி அப்புறம் இன்னும் இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த படையோட தலைவன் அந்த பையன்கிட்ட உண்மையை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு முறை கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஐயா, நான் வந்து ஸ்பெயின் நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் சாண்டியாகோ. எனக்கு எப்போவுமே ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கனவில் இந்த பிரமிடு பக்கத்தில் புதையல் இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை நோக்கி தான் நான் வந்தேன். இவ்வளோ தூரம் பயணித்து இந்த புதையலை தேடி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த படைத்தளபதி அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அட போப்பா, உனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே ரத்த வெள்ளத்தில் இருக்கான். அவனை அப்படியே கீழே தள்ளிக்கிட்டு அப்படியே குதிரையில் போக ஆரம்பிக்கிறாரு.
அவர் போகிறதுக்கு முன்னாடி இந்த பையனை பார்த்து ஒன்று சொல்லிட்டு போகிறாரு. அது என்னன்னா, இங்கே பாருப்பா, உனக்கு கனவு வர மாதிரி எனக்கு கனவு வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என்ன கனவு வருதுன்னா, நீ சொன்ன பார்த்தியா அதே மாதிரி தான். ஸ்பெயின் நாட்டில் ஒரு பாலடைஞ்ச தேவாலயம் இருக்குது. அந்த தேவாலயத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்துக்கடியில் ஒரு பெரிய பெட்டியில் புதையல் இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நான் நம்பி இங்கே இருந்து இவ்வளோ பெரிய பாலைவனத்தை தாண்டி அவ்வளோ தூரம் பயணிக்க முடியுமா? அதெல்லாம் தேவையில்லாத வேலை, போய் ஏதாவது வேலை தான் செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய தளபதி சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாரு. இப்போ தான் அந்த பையனுக்கு புரியுது உண்மையிலேயே அந்த புதையல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பையனுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து எழுந்து கிளம்புறான். மறுபடியும் பயணித்த வழியிலே வந்து ஒரு வழியாக அந்த தேவாலயத்துக்கு வந்துட்டான். கதையோட ஆரம்பத்தில் ஒரு பாலடைஞ்ச சர்ச் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தான்ல, அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்துக்கு அடியில் தான் அந்த புதையல் இருக்கிற மாதிரி அந்த பழைய தளபதி கனவு கண்டிருக்கிறாரு. அந்த பையன் ஒரு வழியாக அந்த சர்ச்சுக்கு வந்துட்டான். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா அந்த மரத்துக்கு அடியில் தோண்ட ஆரம்பிக்கிறான். ரொம்ப நேரமாக தோண்டிக்கிட்டே இருக்கிறான். கடைசியாக அந்த மரத்துக்கு அடியில் அந்த பெரிய பெட்டி ஒன்று கிடைக்கிது. அதை திறந்து பார்க்குறான். அதில் பல விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே இருக்குது. தங்கம், வைரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் இருக்குது. அதை பார்த்த உடனே அவனுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. அந்த சமயம் ஒரு பாலைவன காற்று இந்த பையன் மேலே அப்படியே படுது. அந்த பாலைவன காற்றில் வேறு எதுவுமே இல்லை. அந்த பாலைவன காற்றில் இவனுக்கு தெரிஞ்ச வாசம் ஒன்று வீசிக்கிட்டு இருக்கு. அது வேறு ஒன்றும் இல்லை, இவன் முன்னாடி தங்கியிருந்தான் பார்த்தீங்களா ஒரு சின்ன தீவு மாதிரி, அந்த ஒயாசிஸ் அப்படிங்கிற இடம். அங்கே இவனுடைய காதலையே விட்டுட்டு வந்திருக்கிறான். அந்த ஃபாத்திமா அனுப்பின அந்த முத்தம் தான் காற்றுல அப்படியே கலந்து இந்த பையனை வந்து சேர்ந்துருக்குது. இப்போ இந்த பையன் அப்படியே அந்த தீவு இருக்கிற பக்கம் பார்த்துட்டு நோக்கி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த கதை முடியுதுங்க. பாலோ கோயிலை எழுதின இந்த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புத்தகம் உலக அளவில் மிக மிக பிரபலமானது. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதில் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் முழு மனதோட எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் சரி, இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து உதவி செய்யும் அப்படிங்கிறது தான். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.